தேவ சமாதானம் ஒரு மனிதனில் இருந்தால், தேவ சமாதானம் ஒரு மனிதனில் இருந்தால் அவனை ஒரு அடையாளம் காணு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக அவன் எவ்வளவு காலமானாலும் காத்திருக்கும் மனநிலை கொண்டவனாயிருப்பான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. என் குடும்பத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, என் ஊழியத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, என் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் ஓரிரு ஆண்டுகள், பல ஆண்டுகள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை விட்டு வெளியே போக எனக்கு முடியல. ஏனென்று சொன்னால், என்னை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறது வரையிலும் என்னை தேவ சமாதானத்தில் காத்துக் கொள்ளுகிற ஒரு உன்னத சமாதானம் எனக்குள் இருக்கிறது. பொறுமையா என்னை வாழ வைக்கிற ஒரு தேவ சமாதானம் இருக்கு. இவன் பதட்டப்படுகிறார், இவன் பதட்டப்படவில்லை. இவன் பயப்படுகிறார், இவன் பயப்படவில்லை. என் வாக்குத்தத்தம் தாமதமாகிறதே, வருடங்கள் தாமதமாகிறதே, கர்த்தர் சொன்ன வார்த்தை தாமதமாகிறதே என்று ஒருவன் பதட்டப்படுகிறான், இன்னொருவன் சமாதானமாய் இருக்கிறான், நிதானமாய் இருக்கிறான். ஏன்னு காத்தா, பதட்டப்படுகிறவனை சந்தித்தால் அவனிடத்தில் தேவ சமாதானம் இல்லை. அவன் வாக்குத்தத்தங்களை குறித்து பதட்டப்படுகிறான். நிதானமாய் இருக்கிறவனை, பொறுமையாக இருக்கிறவனை கண்டால் அவனுக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கிறதை காண்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ சமாதானத்தோடு இருக்கிற ஒரு பிள்ளை வாக்குத்தத்தங்களை குறித்து பொறுமையா இருப்பான். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. ஏன் அவன் பதட்டப்படுறதில்லை? அவன் இருதயம் முழுவதும் என்ன இருக்கு? தேவ சமாதானம். அவன் சிந்தனைகளில் என்ன இருக்கு? தேவ சமாதானம். அவன் இருதயத்தில் என்ன இருக்கு? தேவ சமாதானம். அவன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? தேவ சமாதானம். ஊரே சொல்லுது, இப்படி பொறுமையா இருந்தா எப்படி? பிள்ளைக்கு வயசு போகுதே, இப்படி பொறுமையா இருந்தா எப்படி? பிசினஸ் நலிவடைகிறதே, இப்படி பொறுமையா இருந்தா எப்படி? இப்படி பொறுமையா இருந்தா எப்படி? உனக்கு வயசு போகலையா? உனக்கு இப்படி பொறுமையா இருந்தா எப்படி? அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் பதட்டப்படுகிறாங்க. ஆனா இவர்கள் மட்டும் சமாதானமா, பொறுமையா, தேவ கிருபையில நிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இவனிடத்தில் இருக்கிற தேவ சமாதானம் உலகத்தில் இல்ல. அவன் பதட்டப்படுகிறான். அவனிடத்தில் இல்லாத தேவ சமாதானம் இவன்கிட்ட இருக்கிறதுனால இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இவன்கிட்ட பதட்டத்தை பார்க்க முடியல. கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் அறியாம ஒண்ணு வராதுமா, ஆண்டவர் வராம ஒண்ணு வராது. இவன் வாக்குத்தத்தத்தை உறுதியா பிடிச்சிட்டு அவன் நிக்கிறான்னா அவனுக்குள்ள என்ன இருக்குமா? தேவ சமாதானம் இருக்கையா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க, அதுதான் மக்களே, தேவ சமாதானம் இல்லாதவர்கள் நடுவில் நீங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவன் கலங்கின இருதயம் கொண்டவனாவே இருப்பான். காலையில சாப்பாட்டுக்கு முன்னால இருக்கும்போ இப்படி இருந்தா எப்படி ஆக்கும்? அந்த வீட்டுல கல்யாணம் நடந்து, இந்த வீட்டுல கல்யாணம் நடந்து, அவன் வீடு கட்டியாச்சு, அவன் கடந்தீத்தாச்சு, நீர் மட்டும் இப்படி இருந்தா எப்படி ஆக்கும்? அப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவே நமக்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கி விடுவதற்கு ஆயத்தமாயிருப்பான். இருக்கிறதையும் நஷ்டப்படுத்துவதற்கு அவனிடத்தில் பதட்டம் இருக்கிறது. அந்த அவங்கிட்ட பதட்டம் இருக்கிறது, அவனிடத்தில் பதட்டம் இருக்கிறது. ஆனால் தேவ மனிதர்கள் மட்டும் நிதானமாயிருந்தார்கள். ஏன்? வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்களுக்கு டென்ஷன் இல்லை, வார்த்தைகளை குறித்து அவர்களுக்கு டென்ஷன் இல்லை. அவர்களை பதட்டப்படாம வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்த பொழுதே தேவன் அவர்களுக்குள்ளே தேவ சமாதானத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப தேவ சமாதானம் இருக்கிறவர்களுக்குள்ளே வாக்குத்தத்தங்களை குறித்து பதட்டத்தை பார்க்க முடியாது, பதட்டத்தை பார்க்க முடியாது. எப்படி? வாக்குத்தத்தங்களை குறித்து, வசனத்தை குறித்து பதட்டத்தை பார்க்க முடியாது.
அவன் கர்த்தர் பார்த்துக் கொள்வான். இவ்வளவு கடன் வச்சிருப்பா, ஆனா அவன் ஹாப்பியாவே நடப்பான். இவ்வளவு பிரச்சனை அவனை சுத்தி இருக்கும், ஆனா சந்தோஷமா இருப்பான். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் சொன்னது நடக்கும். இது ஏன் தெரியுமா அம்மா? எனக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு. நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் தேவ சமாதானத்தை வைத்ததினால், அல்லேலூயா, சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து அவர்தான், 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 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான். நிச்சயமா சொல்றேன், தேவ சமாதானம் இருக்கிறது. சமாதானம் போதும் அம்மே. வாக்குத்தத்தங்களுக்காக, வாக்குத்தத்தங்களுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு மனுஷன் பொறுமையாக நிதானமாக இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ள என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? தேவ சமாதானம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.